காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாஸை தொடர்ந்து திருநாவுக்கரசும் அதிருப்தி இருப்பதாக தகவல் வெளியாகிறதால் காங்கிரஸ் தரப்பு அதிருப்தி உள்ளது. இன்று தமிழக காங்கிரசின் சட்டமன்ற கொறடாவாக இருந்த விஜயதாஸ் அவர்கள் டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ஆலோசனையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். ஒரு வார காலமாகவே அவர் பாஜகவில் இணைப்போதாக தகவல் வெளிவந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய தலைவர் செல்வ பெருந்தகை அவ்வாறான வந்த தகவல் எல்லாம் பொய் என தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது விஜயதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். மேலும் அவர் பாஜக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் கட்சி என கூறியிருந்தார். எனவே காங்கிரசில் அதிகப்படியான அதிருப்தியாளர்கள் இருப்பதாகவும் ஒவ்வொருவராக பாஜகவில் இணைவார் எனும் தகவல்கள் பரப்பப்படுகிறது. எனினும் தற்போது தமிழக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள திருநாவுக்கரசருக்கு மீண்டும் அதே இடத்தில் வாய்ப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் கூட அந்த இடத்தில் மீண்டும் திருநாவுக்கரசருக்கு வாய்ப்பு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. எனவே திருநாவுக்கரசர் மிகுந்த அதிருப்தி இருப்பதாகவும் அவர் இடையில் பாஜக இணைய போவதாகவும் தகவல் வெளியாகின்றன. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் திருநாவுக்கரசர் அதிருப்தியெல்லாம் இல்லை. கட்சி தலைமை அவருடன் பேசி சரியான முடிவு எடுக்கும் என விளக்கமளிக்கிறது. மேலும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாஸ் அவர்களின் பதவியை குறித்து தமிழக காங்கிரஸ் தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. அதன் அடிப்படையில் சபாநாயகர் கடிதம் ஒன்றை எழுதவும் அதன் மூலம் சபாநாயகர் அவர்கள் நடவடிக்கைகள் விஜயதாஸின் எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த கவனத்தை முதல நம்பிக்கை